டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த அருமையான பொழுதிலே இலங்கை நாடு உலகத்திலேயே மிக அழகான நாடு. உலகத்திலேயே உல்லாச பிரயாணிகள் விரும்புகின்ற 3 நாடுகளில் இலங்கையும் ஒன்று. பாருங்கள், இவ்வளவு அற்புதமான நாடு. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு உலகளாவிய ரீதியிலே விகிதாசாரத்தில் கூடுதலாக உல்லாச பிரயாணிகள் சென்ற நாடுகளில் இலங்கை 5வது இடத்தில் இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய நாடு எவ்வளவு அழகு, செல்வம் கொளிக்கின்ற அருமையான மலைகளும் அழகான நதிகளும் கடல் சுற்றி இந்த அருமையான சொர்க்கபுரி. அப்போ இந்த நாட்டு பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருந்தது, யுத்தத்தை எதிர்நோக்கி இருந்தது, பொருளாதார சீரழிவில் இருந்து இன்று படிப்படியாக மீண்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு பொங்கலை நோக்கி உலகம் வந்து கொண்டிருக்கிறது. ஆக எங்களுடைய மக்களுக்கு உளவியல் ரீதியாக, உணர்வு ரீதியாக மற்றவர்களை மதித்தல், மற்றவர்களை நேசித்தல், மற்றவர்களை மகிழ்வாக வைத்திருத்தல். அவை இலங்கை மக்கள் நல்ல மக்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஓட பழகுவார்கள். இலங்கையில் நாடும் அவ்வளவு அழகான நாடு என்ற வகையில தான் நிறைய பேர் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள், உல்லாச பிரயாணிகள் வருகிறார்கள். ஆக இன்னும் உங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள், அதாவது மனித வளத்தை முகாமை செய்தல். அழகான ஹோட்டல்ஸ் இருக்கிறது, நல்ல வரவேற்பு மனிதர்கள் இருக்கிறார்கள். இனி மக்களும் மாற வேண்டும். எங்களுடைய கிராமங்கள், எங்களுடைய நகரம், மக்களுடைய வாழ்வு முறை வெளிநாட்டவர்களை கவருகின்ற முறையாக. ஆக எங்களுடைய நாட்டில் இந்த தாய்லாந்து மாதிரி அது வேறு ஒரு உல்லாச பிரயாணத்துறை. அது சில நேரம் அவர்கள் தங்களுடைய தேவைகளை, செக்ஷுவல் தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு சூழல். ஆனால் இலங்கையினுடைய உல்லாச பிரயாணத்துறையை நீங்கள் பார்த்தீர்களானால் அது ஒரு ஆன்மீகம் கலந்த, நேச்சுரல், இயற்கையான, மனிதர்களை நேசிக்கின்ற, மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வதற்கான பொருத்தமான சூழல். அப்போ பாருங்க, உளவியல் ரீதியாக சூழலும் மனிதர்களுடைய மனமும் பொருந்த வேண்டும். அப்போ இந்த பொருத்தம் இலங்கை நாட்டுக்கு இருக்கிறது. ஆக எங்களுடைய பாடசாலை மாணவர்களை, பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களை இந்த மனிதவள மேம்பாடும், மனிதர்களை அனுசரிக்கிறதும், அதோடு எங்களுடைய பாரம்பரிய உணவுகள் பாருங்க, எங்களுடைய பாரம்பரிய உணவுகள், எங்களுடைய பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள், இவற்றை ரசித்து பார்ப்பதற்காக உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இதை அனுபவிப்பதற்கு இவற்றை மிகவும் குறைந்த செலவில், நல்ல பெரிய செலவழித்து பார்க்க வேண்டும் என்று இல்லை, மிக குறைந்த செலவில் இந்த இயற்கை வளங்களோடு இணைந்த ஒரு வாழ்வை நாங்கள் அப்போ மீண்டும் கட்டி எழுப்புதல், நாட்டை கட்டி எழுப்புதல். அப்போ பாருங்க, அவ்வளோ அழகான தேயிலை தோட்டங்கள் அது ஒரு புறம், இன்னொரு புறம் உல்லாச பிரயாணத்துறையினுடைய வளர்ச்சி, இன்னொரு புறம் கைத்தொழில்துறையுடைய வளர்ச்சி. ஆக எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தல். தேர்தல்கள் வருகின்றன, அரசியல் செயற்பாடுகள் நடைபெறுகின்றன, பொருளாதார ரீதியாக மக்களுடைய வாழ்வை மீட்பதற்கான சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தல், மக்களை வாழ்வாங்கு வாழ வைத்தல். இது அரசு செய்ய வேண்டியது மட்டுமல்ல, மக்களும் புரிந்து கொண்டு செய்ய வேண்டியது. நிலையான அபிவிருத்தி நோக்கி எங்களுடைய இந்த பாதையிலே எங்களுக்கு கண் திறந்திருக்கிறது. நமது நாட்டுக்கு பாருங்கள், உலகத்திலேயே 3வது இடத்துல இருக்கிற மிகச்சிறந்த அழகான நாடு. உலகத்திலேயே 5வது இடத்துல கூடுதலாக இந்த உல்லாச பிரயாணிகள் வருகின்ற நாடாக இருக்கின்ற இந்த ஒரு சாதனை பாருங்க. பல வேதனைகளை அனுபவித்த நமது நாடு இன்று பல சாதனைகளை அனுபவிக்க தொடங்கி இருக்கின்றது. அப்ப இதை பாருங்க, சவால்களை சாதனையாக்குதல், சவால்களை சாதகமாக்குதல், இதை சரியாக அரச கொள்கைகள், அதிகாரிகள், நிறுவனங்கள், பொதுமக்கள், ஊடகங்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வு மேற்கொண்டு ஒரு வளமான நாட்டை கட்டி எழுப்புவோம். நன்றி, வணக்கம்.